السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகைக்கு பின்னால் 100 தடவைகள் இந்த சலவாத்தை ஓதுவோம். இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் செல்வத்தில் பரக்கத்தை உண்டாக்குகின்றான், செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதன் சிறப்பை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரிடமாவது என்னை பற்றி சொல்லப்பட்டு அவர் என் மீது ஸலவாத் ஓதவில்லையானால் அவர் கஞ்சனாவார் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 3546வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரிடமாவது என்னை பற்றி கூறப்பட்டு என் மீது ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவர் சுவனப்பாதையை தவறவிட்டவராவார் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தபரானி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 2887வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் இருந்தோம். ஒருவர் வந்தார், தொழுதார், யா அல்லாஹ், எனக்கு பிழை பொறுத்து கிருபை செய்வாயாக என்று துஆ செய்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையாளரே, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர். நீர் தொழுது முடிந்தால் அமர்ந்து அல்லாஹ்வை புகழ்வதற்குரிய அமைப்பில் புகழ்ந்துரைத்த பின் என் மீது ஸலவாத்தும் சொல்லிய பின்பு துஆ செய்வீராக. இவருக்கு பின்னால் மற்றொரு மனிதர் வந்தார். அவர் தொழுது முடித்த பின்பு அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்தும் ஓதினார். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையாளரே, நீர் துஆ செய்வீராக, உமது துஆவுக்கு பதில் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியத இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1481வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? நாம் தொழுது முடித்ததும் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் நிச்சயமாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக பெரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் அமர்ந்திருந்தனர். நான் தொழுது முடித்து உட்கார்ந்து கொண்டேன். அல்லாஹ்வை புகழும் வார்த்தைகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தும் ஓதிய பின்பு எனக்காக துஆ செய்தேன். இதனை செவியேற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீர் துஆ செய்வீராக, உமது துஆவுக்கு பதில் வழங்கப்படும் என்பதாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 593வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
துஆ வானுக்கும் பூமிக்கும் இடையில் தடுத்து வைக்கப்படும். உங்களது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் ஓதும் வரை அங்கிருந்து அது சென்றடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 486வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதன் சிறப்பை பற்றி வந்துள்ள இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதி வாருங்கள். என் மீது என் உம்மத்தார் ஓதும் ஸலவாத்துக்கள் வெள்ளிக்கிழமை எனக்கு நேரடியாக எடுத்து காண்பிக்கப்படுகின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அந்நாளில் மரணித்து விட்டிருப்பீர்களே, உங்களுக்கு நீங்கள் மண்ணோடு மண்ணாகி இருப்பீர்களே, எவ்வாறு இந்த ஸலவாத்துக்கள் எடுத்து காண்பிக்கப்படும் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய அதாவது நபிமார்களுடைய உடலை மண் உண்ணுவதை விட்டும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான் என்று இந்த ஹதீஸ் வந்திருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதன் சிறப்பை பற்றி வந்திருக்கின்றது. நபி அவர்கள் கூறினார்கள், என் மீது ஒருவர் ஸலவாத் ஓதினால் அவர் மீது அல்லாஹ் 10 தடவை ஸலவாத் ஓதுகின்றான் என்று வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 408வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற ஏராளமான சிறப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதை பற்றி வந்திருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று அதிகமாக ஓதுவோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாமும் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதுவோம். அதே போன்று இன்றைய நாள் அதாவது அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். நீண்ட நாள் நமக்கு அதாவது நிறைவேறாத தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இப்பொழுது நாம் இன்றைய நாளில் ஓதக்கூடிய அந்த ஸலவாத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான், செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். என்ன ஸலவாத் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா வ மௌலானா முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் ஃபீ தவாமி முல்கில்லாஹ். மீண்டும் ஒரு முறை அந்த ஸலவாத்தை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மத் சய்யதினா வ மௌலானா முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் ஃபீ தவாமில் முல்கில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை அதிகமாக ஓதுவோம். வறுமையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸலவாத். நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் 10 தடவைகள் நம் மீது அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நபி அவர்களின் நேசத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.